நமக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவழித்து பழகணும். 10,000 ரூபா வருமானம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 6,000 ரூபா 7,000 ரூபாய்க்குள்ள செலவழித்து பழகணும். 15,000 ரூபா நம்மளுக்கு வருமானம் இருக்குன்னா 12,000 ரூபா 13,000த்துக்குள்ள செலவழித்து பழகணும். வரவுக்கு மேலே நம்ம பொருட்களை வாங்கக்கூடாது. நம்ம என்ன காசு கையில் இருக்குது, நம்மளோட இருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செலவழித்து பழகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பொருட்களை வாங்கணும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடணும். நம்முடைய கையிருப்பின்படி தான் நம்ம செலவழித்து பழகணும். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் பொருட்களை வாங்கணும். அதீதமாக பொருட்களை வாங்கக்கூடாது. ஒரு பொருளை வாங்கினா அந்த ஒரு பொருள் மட்டும் வாங்கணும். இன்னொன்று வாங்கிக்கலாம், அதையும் வாங்கிக்குவோம் இதையும் வாங்கிக்குவோன்னு சொல்லி வாங்கக்கூடாது. நமக்கு தோணும் போய் பார்க்கும்போது கடையில் இதுவும் வாங்கிக்கலாம் அதுவும் வாங்கிக்கலாம், ஒரு சோப்பு வாங்கலான்ற இடத்துல இன்னும் 2 சோப்பு வாங்கலாம் அப்படின்னு தோணும். வாங்கக்கூடாது. செருப்பு வாங்கும் போதும் 3,000 ரூபாய்க்கு செருப்பு இருக்கும், 5,000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு இருக்கும். நம்ம 5,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடாது. நம்ம கையில் எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாங்கணும். எந்த பொருளை வாங்கினாலும் ஆடம்பர செலவுன்றது இப்படி தான். சட்டை வாங்கணுமா பேண்ட் வாங்கணுமா யோசிக்கணும். யோசித்து வாங்கணும். நம்ம எதை வாங்கணும்னாலும் நம்மள முதல்ல யோசிக்கணும். இந்த பொருள் நமக்கு அவசியம்தானா, இப்போ இது அவசியம்தானா தேவைதானா அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணி அப்புறம் தான் அந்த பொருளை போய் வாங்கணும். ஒரு நாள் ஆடம்பர செலவுக்கு அதிகமான செலவுக்கு நம்ம போகக்கூடாது.